ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் எங்களோட டே 2 ஆஃப் த லேக் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 1 ட்ரிப் நான் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஐரா ஃபோர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். இப்போ டே 2 வந்து நாங்கள் விண்டர்மியர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் வந்து நாங்கள் க்ரூஸ் ரைட் போனோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாஸ்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் அதை போய் பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு வியூஸு. நாங்கள் ஹோட்டல்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண 5 மினிட்ஸ்லேருந்து நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வரைக்கும் எல்லா இடமுமே இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சீனிக்காக மவுண்டன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சீனிக் வியூவாக இருந்தது. அதனால தான் நான் நிறைய இந்த ரோட் ட்ராவலே வந்து இந்த வீடியோஸில் கேப்சர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டோம். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூம்லேருந்து ஒரு 11:30 அந்த மாதிரி கிளம்புனோம். நிறைய பேர் வந்து போகிற டெஸ்டினேஷன் தான் மெயின்னு நினச்சிட்டு போகிற வழியில் அந்த ஜேர்னியை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பில் வந்து போகிற ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லா நேச்சர் வியூஸையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த ஜேர்னியே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது. ப்ராப்பராக கேப்சரே பண்ண முடியல. பிகாஸ் வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது அண்ட் 2 சைடுமே வியூஸ் இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஜூம் பண்ணி கொஞ்சம் கவர் பண்ணேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான். நாங்கள் கம்பேர்ட் டு வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அங்கே நேரில் ரொம்ப ரிலாக்ஸிங்காக நல்லா இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து இந்த விண்டர்மியர் லேக் இந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு 1 hour 45 minutes ட்ராவல் டைம். ஸோ இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருந்துச்சு. எல்லா ரோடுமே ஃபுல் வியூஸு, ஒரே பியூட்டிஃபுல் சீனரியாக இருந்துச்சு. ஜென்ரலாகவே யூகேயில் வந்து ட்ராவல் ரொம்ப டயரிங்காகவே இருக்காது. ஏன்னா எல்லாமே மோட்டர் வேஸ். அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு சர்வீசஸில் பிரேக் வேணும்னா மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நான் ஸ்டாப்பாக அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ்வலி டயர்ட் ஆகாது. டெஸ்டினேஷன் கிட்ட ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த விண்டர்மியர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து ஃபுல்லாகவே மெயின் சிட்டி சென்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ சிட்டி சென்டர் வழியாக போயிட்டு